வழக்கமா வீக்கெண்ட் எபிசோட்னா விஜய் சேதுபதி அவர்கள் வருவாரு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ட ரோஸ்ட் பண்ணுவாரு, போயிருவாரு. இதுதான் வீக்கெண்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த வீக்கெண்டு வித்தியாசமான வீக்கெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு குறும்படத்த போட்டு காட்டி, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாரையும் சும்மா கிளின்னு கிழிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. விஜேஎஸோட சேர்ந்து பிக் பாஸும் உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள சும்மா பொலன்னு பொளந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சு புலம்புனது இதுவே முதல் முறை. அந்த ஸ்டேட்டஸ்ல இந்த பிரபஞ்சமே நான் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு பொறுமை அப்படின்ற விஷயத்தை எனக்கு தயவு செஞ்சு கத்துக் கொடு அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸை வச்சு புலம்பி தீர்த்திருப்பாப்ல மனுஷன். இதை பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் என்னடா பிக் பாஸ் இப்படி ஒரு ஸ்டேட்டஸை வச்சிருக்காரு அப்படின்னு ஃபோனை போட்டு என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும், சார் தயவு செஞ்சு இந்த ஷோவை விட்டு நான் போயிடுறேன் சார். இதுக்கு மேலே என்னால் இந்த ஷோவை நடத்த முடியாது சார். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், இவங்கள வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல சார். அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காரி துப்பி இருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட. இவங்க இந்த தடவை ஒரு நெக்லஸ் டாஸ்க்னு ஒன்று கொடுத்ததை எந்த அளவுக்கு கேவலமா விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு டாஸ்கை எப்படி விளையாடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நெக்லஸ் டாஸ்க். பிரஜனும் சுபிக்ஷாவும் அந்த நெக்லஸை திருடி பிக் பாஸ் கூரை மேலே தூக்கி போட்டாங்க. கூரை மேலே தூக்கி போட்டால் எப்படா கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஆட்டம் எப்படா சுவாரஸ்யமாக இருக்கும்? கெட்டாமாடு மாதிரி ஓடுறாங்க. நெக்லஸை போய் பிடிக்கிறேங்கிற பேரில் கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து என்ன கன்றாவிடாது. சீசன் 6ல் இதே மாதிரி தான் ஒரு திருடி கஜானாவை நிரப்பணும்னு ஒரு டாஸ்க் இருக்கும். விடிய விடிய முழிச்சிருந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அசீமும் கதிரவன் 2 பேரும் சேர்ந்து வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி ஏடிக்கே வந்து பாதுகாத்துட்டு இருப்பான். அவன் கண்ணில் மண்ணை தூக்கி கொண்டு போய் கஜானாவை நிரப்புவாங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் சீசன்லாம் இவங்க பார்த்துருக்காங்களா இல்லையான்னு நமக்கு சத்தியமாக தெரில. அந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக ஒரு டாஸ்க்கை விளையாடி வச்சுருந்தாங்க. இதில் பயங்கர அப்செட் பிக் பாஸ். நொந்து போய் இல்லை சார் நான் குவிட் பண்ணிக்கிறேன் சார், நான் அந்த பிக் பாஸை விட்டு போகிறேன் சார், அதனால முடியல சார் அப்படின்னு புலம்பி தீர்த்துருக்கிறார். சரி நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜேஎஸ் கேட்டப்ப, இந்த வாரம் நம்ம ஒரு பெரிய விக்கெட்டை பலி கொடுத்தாதான் நம்ம வந்து இந்த ஷோவுடைய டைனமிக்ஸை மாற்ற முடியும் அப்படின்றது பிக் பாஸுடைய சஜஷனாக இருந்திருக்கு விஜேஎஸ் கிட்ட. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 9 சீசன் பார்த்துருக்காரு. யாரை வெளியில் தூக்கி போட்டால் கேம் மாறும் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த பெரிய விக்கெட்டு யார் அப்படிங்கிற கேள்வி தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஆடியன்ஸுடைய மனதிலையும் தொற்றி கொண்டிருக்கு. அதாவது நிறைய பேர் விஜே பார்வதியை இந்த வாரம் பலி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அட் த சேம் டைம் ஏன் விஜே பார்வதி ஏன் கானா வினோத்தை பலி கொடுக்கக்கூடாது? ஏன்னா நீங்கள் திவாகரை வந்து ஓட்டின் அடிப்படையிலையா வெளியில் எடுத்தீங்க? சுபிக்ஷா, ரம்யா ஜோ, ஆரோரா சின்க்ளேர்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திவாகரை வந்து நீங்கள் வந்து எவிக் பண்ணி வெளில அனுப்பலையா? திவாகரை விட இவங்க 3 பேருக்கும் ஓட்டு அதிகமாக இருந்துச்சா? அப்போது இந்த சீசனில் நீங்கள் ஓட்டின் அடிப்படையில் யாரையும் எவிக் பண்ணுறது இல்லை. அதனால் ஏன் நீங்கள் கானா வினோத்தை வெளியில் எடுக்கக்கூடாது? திவாகர் எந்த அளவுக்கு கேவலமான காரியங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செஞ்சானோ அதே அளவுக்கு கேவலமான காரியங்களை கானா வினோத்து செஞ்சுருக்கான். ஆனால் கானா வினோத்துக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் பார்க்குறீங்க? சரி திவாகரை வெளியில் அனுப்பிட்டீங்க, இப்போ வந்து விஜே பார்வதிக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு நன்றாக புரிந்து கொண்ட விஜே பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸு சோஷியல் மீடியாவில் விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி விஜே பார்வதியை எடுத்தீங்கன்னா இந்த சீசனே நாங்கள் பார்க்க மாட்டோம், இந்த சீசனே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் இட் ஷுட் நாட் பி விஜே பார்வதி, இது விஜே பார்வதியாக இருந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேனலுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விஜே பார்வதி இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் கூட கனி மற்றும் எஃப்ஜே ஜோடியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் கனியும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எஃப்ஜேவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எஃப்ஜேவை உள்ளே வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா அடுத்து இன்னொரு 10 நாளில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துடும். ஆதுரையுடைய பேரண்ட்ஸும் வருவாங்க, வியனாவுடைய பேரண்ட்ஸும் வருவாங்க. வந்து எஃப்ஜேவை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு எஃப்ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக அந்த பொறுக்கியை இந்த வாரம் வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த பொறுக்கி டாஸ்க்கை கூட ஒழுங்காக விளையாடலை. அவனுக்கு வல்லவன் படத்தில் வர சிம்பு கெட்டப்பு பல்லுகளெல்லாம் கொடுத்து கண்ணாடி கொடுத்து
சட்டை, பேண்ட் எல்லாம் குடுத்து, அவன பெர்ஃபார்ம் பண்ணுடான்னு சொன்னா, அந்த வாய்ப்ப ஒழுங்காவே பயன்படுத்திக்காம, டாஸ்க்லயும் இன்வால்வ் ஆகாம, கேரக்டரையும் ஒழுங்கா பண்ணாம, இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயேங்க, ஒரு டாஸ்க் போய்க்கிட்டு இருக்கப்ப, அந்த டாஸ்க்ல இருந்து நீங்க நீக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்கள்ல நடந்திருக்கா? ஆனா எஃப்ஜேவ "வெளில போடா டாஸ்க்க விட்டு" அப்படின்னு அடிச்சு தொரத்துனான்ல இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அவன் கேவலமான ஒரு கேம ஆடிக்கிட்டு இருக்கான். நைட்டு சோறு வந்துருச்சு. ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்ல சாப்பாடு குடுத்துருக்காய்ங்க. அதுக்கு மட்டும் பார்த்தா தொண்ட கிழிய கத்துறான். சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு, சோறு அந்த ஆர்வத்த ஏன்டா டாஸ்க்ல காட்ட மாட்டேங்கிற? அப்ப கேம்ல இன்வால்வ்மென்ட் இல்லாத இந்த பொறுக்கிய எல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காய்ங்கங்கிறதே புரியல. எதுக்கு பெரிய விக்கெட்ட பலி குடுக்கணும்? எவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அவங்கள வெளில தூக்கி போடுங்கப்பா. எஃப்ஜேவ தூக்கி போடுங்க. கனிய தூக்கி போடுங்க. ஒட்டு கேக்குதுங்க கனி. எங்கேயாவது வந்து ஒட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு கேவலமா இறங்கி, கனி எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெர்ல. கனி, எஃப்ஜேவெல்லாம் வெளில தொரத்துங்கடா. எதுக்குடா உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? ஸோ இந்த வாரமும் அவங்க போக போறதில்ல. அண்ட் விஜே பார்வதிய அனுப்பிச்சாங்கன்னா, இவைங்க பிக் பாஸ நிரந்தரமா இழுத்து மூடிட்டு போயிற வேண்டியது தான். ஏன்னா கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரையும் நீங்க அனுப்பிட்டு, என்னடா மணியாட்ட போறீங்களா? இதுல உச்சகட்ட கொடுமை என்ன அப்டின்னா, பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆளுக்கு அடிச்சுக்கிறாய்ங்க, சண்ட போட்டுட்டு நார்றாய்ங்க. அந்த ஆள ஒரு மனுஷனாவே இவைங்க எவனுமே மதிக்கல. இந்த எஃப்ஜேன்றவன் டியூடுன்னு கூப்பிட்டப்பயும் சரி, சபரின்றவன் பிக் பாஸ பார்த்து அண்ணேன்னு கூப்பிட்டப்பயும் சரி, கடுமையான கண்டனங்கள பதிவு பண்ண விஜேஎஸ் இவைங்க எல்லாருமே பிக் பாஸ மதிக்காம, அங்க உள்ள ஒரு கேயாஸ உண்டு பண்ணி, கத்தி கதறிக்கிட்டு சண்ட போட்டுட்டு அவர் ஒரு மனுஷனாவே மதிக்காம, இவைங்க கேவலப்படுத்துறத இந்த வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க சோசியல் மீடியால. ரெட் கார்டு குடுக்கணும். எவன்லாம் பிக் பாஸ மதிக்காம அங்க பேசி அவள அவமானப்படுத்துனாங்களோ, இருக்கிறவன் எல்லாருக்கும் வந்து பிக் பாஸ் விஜேஎஸ் வந்து ரெட் கார்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சன் டிவில வந்து இந்த பழைய ஆங்கர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு கூட நான் மறந்துட்டேன். அவரெல்லாம் வந்து ட்வீட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பல பேரு செம்ம கான்ல இருக்கிறானுங்க. டேய் ஒரு கண்டஸ்டன்ட்டா நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அந்த பிக் பாஸ் அப்படின்றவர் தான் எல்லாருக்கும் மேல அப்படின்னு அவருக்கான மரியாதைய குடுங்கடா. கேமையும் மதிக்கிறதில்ல, டாஸ்க்கையும் ஒழுங்கா விளையாடுறதில்ல, பிக் பாஸையும் மதிக்கிறதில்ல, வார வாரம் வர்ற விஜய் சேதுபதி அவர்களையும் மதிக்கிறதில்ல. அப்ப எதுக்கு தான்டா உள்ள போனீங்க? அப்படிங்கிற கேள்வி ஆடியன்ஸுக்கு மத்தியில எழுந்திருக்கு. பிக் பாஸ் மற்றும் விஜேஎஸ் 2 பேரும் குறும்படத்த போட்டு காட்டி, இவிங்க எந்த அளவுக்கு பிக் பாஸ மதிக்காம அங்க கேவலமா நடந்துக்கிட்டாய்ங்க அப்படிங்கிறத படம் போட்டு காட்டி, இவிங்கள கிளி 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 கிளின்னு இந்த வாரம் கிழிச்சு தொங்க விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இந்த பிக் பாஸ் வந்து இந்த அளவுக்கு டிப்ரஷனுக்குள்ள போயி, ஸ்டேட்டஸ் வச்சு பொலம்பி, பிக் பாஸுக்கு விஜேஎஸ் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி, இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.